ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே புஜிமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி, இருந்தாலும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இது என் கையில் நான் ஒரு நைட்டி மெட்டீரியல் தான் வச்சுருக்கேன். இந்த நைட்டி மெட்டீரியல் 3 மீட்டர்ஸ் இருக்கும். சரிங்களா? 3 மீட்டர்ஸ் நைட்டி மெட்டீரியல் தான். ஒரு மீட்டர் வந்து 200 வந்துச்சு எனக்கு. 200க்கு நான் 3 மீட்டர்ஸ் நைட்டி மெட்டீரியல் வாங்கியிருக்கேன். காட்டனு இது ஃபுல்லாமே. ஓகேவா? இதில் நான் 2 சேம் ஏஜ் பேபி, அதாவது ஒரு ஏஜ் 4, ஒரு பிள்ளைக்கு 3, அந்த ஏஜுக்கான பேபிக்கான ட்ரெஸ்ஸஸ் தான் நான் வந்து பார்க்க போகிறேன். நான் நெக்ஸ்ட் டே தான் அதை கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். ஸோ அப்போ தான் வீடியோ எடுத்தேன். ஸ்டிச்சிங் வீடியோ போடலை. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உள்ளான வீடியோ தான் நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து 3 லேயரில் ஒரு பேபி ஃப்ராக். ஒரு பேபிக்கு வந்து பேண்ட்டு ஷர்ட்டு பிடிக்கும்னாங்க, இன்னொரு பேபிக்கு ஃப்ராக்ஸ் பிடிக்கும்னாங்க. ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். 3 மீட்டரில் ஈவனாக வந்து 1.5 பிரித்து நான் 2 பேபிக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். 3 லேயர் லைனிங் போட்டு ரவுண்டு நெக் வச்சு பேக் ரோப், அட்ஜஸ்டபிள் ரோப் வச்சு நான் வந்து அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு அதே மெட்டீரியலில் பெப்ளம் டாப் வச்சு பேக் ரோப் வச்சு ரவுண்டு நெக்கு வித்தவுட் ஸ்லீவ், எல்லாத்துக்குமே ஸ்லீவ் வந்து நான் வித்தவுட்டு தான் எடுத்திருக்கேன். பாக்ஸ் ஃப்ளீட் வந்து இதில் நான் வந்து வச்சுருக்கேன். அவங்களுக்கு பேக்கில் ஒரு கொக்கி மாட்டுற மாதிரி, எல்லாத்துலேயுமே ஒரு கொக்கி மாட்டுற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ ஹெட்டு வந்து அவங்கள நான் பார்க்கவே இல்லை, ஃபோட்டோவில் பார்த்து தான் இதை நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதனால தான் இது வந்து பேண்ட்டு எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பெலாசோ பேண்ட் வித் பெப்ளம் டாப் வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். பெப்ளம் டாப்லேயுமே நான் வந்து பாக்ஸ் ஃப்ளீட்டு பேக் ரோப் வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து அவங்களுக்கு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ப்ளூ கலரில் நம்ம ஒரு மெட்டீரியல் எடுத்தோம்ல, அதில் ஒரு பேபி ஃப்ராக் தான். ஸோ இதுவுமே நான் பாக்ஸ் ஃப்ளீட்டில் வச்சு கீழே வந்து ஒரு சின்ன ஃப்ரில்லு கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கீழேயுமே ரவுண்டு நெக்கு, பேக்கில் வந்து ஒரு கொக்கி வச்சு மாட்டுற மாதிரி ஸ்லீவ்லெஸ் வித்தவுட் ஸ்லீவ் வந்து நான் வச்சு அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி இந்த பேபி ஃப்ராக் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் காட்டுற என் பேபி ஃப்ராக்ஸு, அந்த டாப்ஸு, பேண்ட்டில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கலரில் ஒரு ஹார்ட்டின் வந்து போட்டு விடுங்க. இது வந்து பெப்ளம் டாப்பு. சராரா பேண்ட் வந்து இதில் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பாருங்கள், சராரா பேண்ட்டு கீழே வந்து நீக்கு கீழே வந்து பேண்ட் வந்து எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணி சராரா பேண்ட் வித் பெப்ளம் டாப் வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். போடுறப்போ ரொம்ப எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் திரும்ப திரும்ப எடுத்து பார்த்தேன், நம்மளாக அது ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு. அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளூ கலர் ஹார்ட் வந்து கீழே போட்டு விடுங்க. நெக்ஸ்ட்டு பிங்க் கலரில் ஒரு பெட்டிகோட் டைப்பில் நான் இதுக்கு ஸ்டிச் பண்ணி பிளான் பண்ணியிருக்கேன். இதுவுமே ரவுண்டு நெக்கு வித்தவுட் ஸ்லீவு, பேக் ரோப்பு, பேக்கில் ஒரு கொக்கி மாட்டுற மாதிரி ஒரு இடம் வச்சு கீழே வந்து ரொம்ப அந்த ஃப்ரில்லு வந்துமே உங்களுக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணி அந்த ஃப்ரில்லு வந்து ரொம்ப எம்போஸ் பண்ணி நான் காட்டி எடுத்திருக்கேன். இதில் வெயிலுக்கெலாம் அந்த போடுறப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்தது ஒரு 1 கட் அம்பர்லா டாப் வந்து நான் ஸ்டிச் பண்ணி இதுக்குமே நான் வந்து பலாசோ பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இது 1 கட் அம்பர்லா. இதுலேயுமே ரவுண்டு நெக்கு, பேக்கில் ஒரு ஓப்பனு. பாருங்கள், டாப் வந்து அம்பர்லா ஷேப்பில் இருக்கும். பேண்ட் வந்து எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி உங்கள் வீட்டு செல்லக்குட்டிங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாத் நீங்களே வாங்கி கொரியர் பண்ணாலும் ஓகே, இல்லை நானே எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே. ஓகேவா? இதோட ஸ்டிச்சிங் ப்ரைஸ் டோட்டலாக எவ்வளோ வரும்ன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சொல்கிறேன், ஆவரேஜாக இதுக்கு இவ்வளோ ஓகேவான்னு சொல்லுங்கள். நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து 150 வந்து சார்ஜ் பண்ணேன். ஸோ மாடல் எல்லாமே என்னையே சூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. கிளாத்துமே நான் தான் வாங்கினேன். ஸோ எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வாங்கினேன். கிளாத்தோட ப்ரைஸும் நான் சொல்லிட்டேன், 200ன்னு. 3 பீஸ் வந்து 600 வந்துச்சு. அது போக நான் வந்து 150 வந்து சார்ஜ் பண்ணேன். 4 இயர் பேபினால 150 வாங்கினேன். இதே நியூ பார்னால் நான் 80 தான் வாங்கியிருப்பேன். 2 to
3 இயர்ஸ் பேபினா நான் வந்து 100க்கு மேலே சார்ஜ் பண்ணியிருப்பேன். இது 4 to 5 பேபின்றனால நான் 150 வாங்கியிருக்கேன். இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த ரெட் கலர், ப்ளூ கலர், பிங்க் கலர் இந்த 3 கலர் ட்ரெஸ்ஸில் எந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டு செல்லக்குட்டீஸ்க்கும் நீங்கள் தைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கிளாத்து நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் ஓகே, இல்லை என்ன வாங்க சொன்னாலும் ஓகே. உங்களுக்கும் வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.